Hi students, welcome to Mile Academy. இன்றைக்கி டிஎன் மெடிக்கல் கவுன்சிலிங் சீட் அலாட்மெண்ட்டில் ஒரு பெரிய சேஞ்ச் வந்திருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷன் ஹாஸ்பிட்டலுங்கிற அந்த ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் இருக்கிற 100 சீட் அலோகேட்டட் சீட்ஸ் வந்து விட்ரா பண்ணியிருக்காங்க என்எம்சி. இது யூஸ்வலாக என்எம்சி வருஷம் சில காலேஜஸ்க்கான அப்ரூவலை கேன்சல் பண்ணுறதும் அவங்க அதை ரீஇன்ஸ்டேட் பண்ணுறதும் நடந்துகிட்டு தான் இருக்கும். லாஸ்ட் இயர் கூட 3 காலேஜ் தமிழ்நாட்டில் இன்க்ளூடிங் எம்எம்சி வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரீசன்ஸ்க்காக விட்ரா பண்ணியிருந்தாங்க. அது அவங்களுக்கு வந்து டைம் கொடுத்ததுனால அதை ரீஇன்ஸ்டேட் பண்ணி அது கவுன்சிலிங்க்கு அந்த சீட்ஸ் அவைலபிள் ஆக்கிட்டாங்க. ஆனால் இந்த வருஷம் அந்த மாதிரி கிடையாது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலேஜ் கட்டியிருக்க லேண்டே டிஸ்பியூட்டில் இருக்குதுன்னு சொல்லி வேறு ஒரு ஃபவுண்டேஷனுக்கு வந்து கேஸ் போட்டிருக்கனால இதை ரீஇன்ஸ்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தெரிஞ்சனால என்எம்சி வந்து அந்த அலாட்டட் சீட்ஸை விட்ரா பண்ணுறதா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதோட இம்பேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம டிஎன் மெடிக்கல் கவுன்சிலிங் ரவுண்ட் 1ல் உங்களுக்கு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக இம்பேக்ட் இருக்கும். இந்த 100 சீட்ஸ் விட்ரா பண்ணாங்க. ஸோ அந்த 100 சீட்ஸ் அலோகேட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அடுத்த கட்டமாக அவங்க சாய்ஸ் ஃபில்லிங்கில் என்ன காலேஜ் கொடுத்துருந்தாங்களோ அதை அலோகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த காலேஜ் கிடச்ச ஸ்டூடெண்ட்ஸுக்கு சீட்ஸ் வந்து அப்படியே தள்ளி போகிறது, அந்த செயின் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் எனக்கு இம்பேக்ட் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா, கவர்மெண்ட் காலேஜ் கிடச்ச ஸ்டூடெண்ட்ஸ் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஸோ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சீட் கிடச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த இம்பாக்டும் இருக்காது. ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கலாம், அவங்க நிம்மதியாக இருக்கலாம். ஆனால் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் சீட்ஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக இம்பாக்ட் இருக்கும். ஸோ புது அலோகேஷன் லிஸ்ட்டே வந்துருச்சு. புது ப்ரொவிஷனல் லிஸ்ட்டு உங்களுக்கு வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ என்ன டிஎன் மெடிக்கல் கவுன்சிலிங் சைட்டில் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு என்ன காலேஜ் அலோகேட் ஆகிருக்குன்னு இப்போவே நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இப்போ கிளாரிட்டி இல்லாமல் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை பற்றி யாரும் அவ்வளோவா பேசுகிற மாதிரி இல்லை. 7.5 ரிசர்வேஷனில் இந்த காலேஜ் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன நிலைமை அப்படிங்கிறத பற்றி இன்னும் எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் வராமல் இருக்குது. அதுதான் நம்ம வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். அதானால் ஒரு 5 சீட் தான். 5 சீட்னாலும் அந்த 5 மாணவர்களோட நிலைமை வந்து எதிர்காலம் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற தெளிவு நாளைக்கு தான் தெரியும். இப்போ புது அலாட்மெண்ட் ஆர்டர் எப்போ வரும் அப்படின்னு சந்தேகம்னா, அது நம்ம கூடிய இன்றைக்கி நைட்டோ இல்லை நாளைக்கோ வந்துடும்னு எதிர்பார்க்குறோம். ஆனால் இப்போ அந்த சீட் விட்ரா பண்ணி புது அலோகேஷன் லிஸ்ட் வந்துருச்சு. அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள், நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறோம். இல்லைன்னா நம்ம நம்பர் தெரியும், டிஸ்கிரிப்ஷனில் நம்ம நம்பர் இருக்கும், அது கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். பதட்டப்படாதீங்க, இதுக்கான தெளிவு ஓரளவு கிடச்சிருச்சு. நம்ம வந்து அலோகேஷன் லிஸ்ட் நாளைக்கு தான் வரும்னு எதிர்பார்த்தோம். இன்றைக்கே வந்திருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா வந்து விடிய மக்கள் வந்து அந்த பதட்டத்தில் இருக்கிறதுக்கு இப்போ வந்து உங்களுக்கு ஒரு தெளிவு கிடச்சிருக்கும். ஆனால் சீட்டு கிடைக்காம போன மாணவர்கள் நினச்சா நம்மளுக்கு ரொம்ப கவலையாக தான் இருக்குது. அது வேறு வழி இல்லை. ஆனால் இந்த சீட்ஸ் ரீஇன்ஸ்டேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்டுங்கிறனால இது ரொம்ப நாள் போக வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த வருஷம் அந்த சீட்ஸ் ரீஇன்ஸ்டேட் பண்ணுவாங்களான்னு ரொம்ப டவுட் தான். ஏன்னா புது அலோகேஷன் லிஸ்ட் வந்த வேகம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஈவினிங் தான் வந்து கேன்சலேஷன், வேகன்சி லிஸ்ட்டு இதெல்லாம் ஒன்றா வந்துகிட்டு இருந்தது. ஸோ அலோகேஷன் லிஸ்ட் வந்து நாளைக்கு தான் வரும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் இன்றைக்கே வந்திருக்குதுன்னா அப்போ தெளிவாக ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, இந்த வருஷம் அந்த சீட்ஸ் அவைலபிளாக இருக்காது அப்படின்னு. ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயந்தான். ஆனால் இது வந்து அடிஷ்னலாக வந்த சீட் தான். லாஸ்ட் இயர் இந்த நம்பர் சீட் கவுண்ட் வந்து அப்படியே தான் இருக்குது. ஸோ சீட் கிடைக்காத மாணவர்களுக்காக வருத்தப்பட்டாலும் அலோகேஷன் மாறி இருந்ததுன்னா நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும், புது அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணுறது, அதை பற்றின டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரிலேட்டடான அப்டேட்ஸ் நம்ம வந்து வரிசையாக கொடுத்துக்கிட்டே இருப்போம். தேங்க்யூ.